இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கிருபையா இந்த நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எபேசியர் 4வது அதிகாரம் 1வது வசனம். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ரோமர் 8:30 சொல்லப்பட்டிருக்கிறது, எவர்களை கர்த்தர் முன் குறித்திருக்கிறாரோ அவர்களை கர்த்தர் அழைத்தும் இருக்கிறார். என்னையும் உங்களையும் தேவன் அழைத்தது தம்முடைய அனாதி தீர்மானத்தின்படி. அழைக்கப்பட்ட ஒவ்வொருவர் மேலும் தேவனுடைய திட்டம் இருக்கிறது. அதற்கு வேண்டிய கிருபைகளையும் அவர் தந்திருக்கிறார். எனவேதான் வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகள். அழைக்கப்பட்டவர்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்வதிலே ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு காண்பிக்கிறது. அழைக்கப்பட்ட அழைப்புக்கு யார் பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குகிறதில்லை. தேவன் நம் ஒவ்வொருவரையும் அழைத்த நோக்கத்தை அறிந்து நாம் செயல்படும் போது அந்த கிருபையை, அதாவது தேவன் நமக்கு தந்த கிருபை, தேவன் நமக்கு எப்படி கிருபை அளிக்கிறார்? அதே 4வது அதிகாரம் 7வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவினுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாய் நம்மில் அவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய திறமையின்படி அல்ல நமக்கு கிருபை கொடுக்கப்பட்டது, அவருடைய ஈவின் அளவுக்கு தக்கதாய். ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியங்களை தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஞானிகளை வெட்கப்படுத்த தேவன் பைத்தியங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்று சொல்லும் போது, ஞானிகளாய் எண்ணப்படுகிறார்களே அவர்களுடைய ஞானத்திலும் மேலான ஞானம் இவர்களில் வெளிப்பட வேண்டும். அப்படி வெளிப்பட இவர்களுடைய அறிவினாலே அது கூடாது. கிருபை என்பது என்ன? தகுதியில்லாத ஒருவனிடத்திலிருந்து தகுதியுள்ள காரியங்கள் வெளிப்படுத்தும்படியாய் கொடுக்கப்படுகிறதே கிருபை. பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்த பலவீனமானவைகளை தெரிந்தெடுத்து இருக்கிறார். பலவீனமானவைகளை கொண்டு பலமுள்ளவர்களால் செய்ய முடியாதவைகளை இந்த கிருபை என்ன செய்கிறது? பலவீனமானவர்களை கொண்டு செய்ய வைக்கிறது. எனவே தேவன் தம்முடைய ஈவின் அளவுக்கு தக்கதா, எனக்கு நியமித்த பாதையில என் பலத்தால் நடக்க முடியாது என்று என்னை விட என்னை அழைத்தவருக்கு தெரியும். அப்படி இருக்க தேவன் எனக்கு கிருபைகளை தாராளமாய் தருகிறார். அவருடைய ஈவு என்பது சொல்லி முடியாது. அவருடைய ஈவின் அளவுக்கு தக்கதாய் அந்த கிருபைகளை தரும்போது நான் என் கால் போன போக்கிலும் என் மனம் போன போக்கிலும் நான் நடப்பேனானால் நான் என்ன செய்கிறேன்? அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவானாய் நடக்காமல் நான் கனவீனப்படுத்துகிறேன், கிருபைகளை விருதாவாக்குகிறேன். இதே எபேசியர் 3வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற வார்த்தையை கேளுங்கள். உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற தெய்வ கிருபைக்குரிய நியமமும் இன்னதென்று கேட்டிருப்பீர்களே. கிருபை கொடுக்கிறார், அழைத்து கிருபை கொடுக்கிறார்னா ஒரு பர்பஸ் இருக்கிறது, ஒரு நோக்கம் இருக்கிறது. அதை அறிந்து செயல்படுவதிலே ஒரு தேவ பிள்ளை ஜாக்கிரதையாய் கவனமாய் இருக்க வேண்டும். இங்கே 1, 2, 3 வசனங்கள் நீங்க பார்த்தீங்கன்னா, மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்கிறதற்கு ஜாக்கிரதையாய் இருங்கள். பிரிவினை, கசப்பு, வைராக்கியம் இப்படிப்பட்ட மாம்ச கிரியைகளுக்கு இடம் கொடாதபடி ஜாக்கிரதையாய் இருங்கள். காரணம், நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள். உங்களிடத்தில் உள்ள திறமை பலத்தை வைத்தல்ல இந்த அழைப்புக்கு பாத்திரவங்களாய் நடந்து கொள்ள போகிறது. மாறாக அவர் தருகிற அவருடைய ஈவின் அளவுக்கு தக்கதான கிருபைகளை வைத்து. யாதொரு கசப்பான வேர் நமக்குள்ளே காணப்பட்டாலும் அந்த வேர் என்ன செய்யுமா? நமக்கு கொடுக்கப்படுகிற கிருபையை போக்கடிக்குமா? கிருபை போக்கடிக்கப்பட்டால் நம்மால நடக்க முடியுமா? அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களை முன் செல்ல முடியுமா? நிச்சயமாய் முடியாது. எனவேதான் அன்பினாலே ஒருவரை ஒருவர் தாங்குங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவனாய் நடப்பதிலே தேவ பிள்ளைகளை ஜாக்கிரதையாயிருப்போம். கிருபையை விருதாவாக்காதபடிக்கு தேவன் எதற்காய் அழைத்தாரோ அதை நிறைவேற்ற நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை அப்படியே பாதுகாத்து நடத்துவாராக. நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவை நன்றி செலுத்துகிறோம்.
அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொண்டு அழைத்தவரை கனப்படுத்தவும், நீர் எங்களுக்கு இலவசமாய் தந்த கிருபைகளை விருதாவாக்காதபடி அதற்கு ஏற்றபடி நடக்கவும் எங்களுக்கு அனுகிரகம் செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.